ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் LYN யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கியமான ஒரு அப்படின்னு தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த LYN அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே இருந்து இப்போ எங்களுக்கு வந்து கரெக்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 0.062 வந்து ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே டெய்லி சார்ட்டில் ஒரு சின்ன ஒரு எஃபிஜி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அந்த எஃபிஜி எப்போ ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ப்ளேஸில் வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அதோட நெக்லைன் வந்து இதாக இருக்கும். நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டு எங்களுக்கு நம்ம ரீடெஸ்ட் எடுக்க இல்லை. இப்போ அந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் வந்து கீழே வந்து அதே மாதிரி இந்த எஃபிஜி ஃபில்அப் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டோட மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை என்ன சொன்னால் வீக்லி டைம் ஃப்ரேமில் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு மார்னிங் டோஜி ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆகுது. சரியா, இந்த மார்னிங் டோஜி ஸ்டார் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து இங்கே பார்க்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் டோஜி கேண்டில் இருக்குது. இந்த ரெட் கலர் டோஜி கேண்டில் உடைய லோக்கு கீழே இந்த லோக்கு கீழே வந்து எங்களுக்கு ஒரு நாள் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு இன்வாலிடான பேட்டர்னாக மாற்றிடும். அப்படி க்ளோஸ் வைக்கல இந்த லோக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே எங்களுக்கு க்ளோஸ் வைக்கிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து வெளியிடாகும். அப்படி பேட்டர்ன் வெளியிடாக பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து டிரெக்டாகவே இந்த நெக்லைன் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். அப்போ இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக மாறும். இது வந்து அதோட நெக்லைனாக மாறும். இப்போ இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்படக்குள்ள மார்க்கெட் வந்து டிரெக்டாக ஈஸியாக $0.9 to $1.5 வரைக்குமே மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாகவே இருக்குது. எஸ் 0.9 to 1.5 வரைக்குமே மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாகவே இங்கே வந்து பார்க்கப்படுது. அப்போ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே ரெண்டு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஒன்று டபுள் பாட்டம் பேட்டர்ன், இன்னும் ஒன்று அக்யூமுலேஷன் பேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணப்படும். இன்னும் ஒன்று எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஆகும். எங்களுக்கு வந்து இங்கே எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா, ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இது ஒரு டிசைனிங் சேனல் பேட்டர்ன் அப்படி எடுக்கிறது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஆகும். எங்களுக்கு வந்து இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து இப்போ இந்த பிளேஸில் பை பண்ணலாம் கேட்டால் எஸ் இந்த பிளேஸில் வந்து பை பண்ணலாம். இந்த பிளேஸில் வச்சு நீங்கள் பை பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து நடந்திருக்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அந்த டபுள் பாட்டம் ஒரு நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு அங்கே இருந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு கீழே வந்திருக்கும். கீழே வந்து இது ஒரு ட்ரிபிள் பாட்டமாக எடுத்துகிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கும் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிருக்கும். மேலே மூவ் ஆகி மார்க்கெட் திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே மூவ் ஆகிருக்கும். அப்போ இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக மாறி இருக்கும். அந்த டபுள் பாட்டத்துக்கு பின்னால் எங்களுக்கு அந்த டபுள் பாட்டம் தான் வீக்லியோடைய ஒரு டபுள் பாட்டமாக மாறி இருக்குது. வீக்லி இந்த பிளேஸ்ட்டு அப்போ இந்த டபுள் பாட்டமாக அது மாறி இருக்குது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி டிரெக்டாக கீழே டவுன் ஃபால் ஆகிருக்குது. திருப்பி கீழே டிரெக்டாக டவுன் ஃபால் ஆகிற மார்க்கெட் திருப்பி எங்களுக்கு இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேலே மூவ் ஆகுது. அப்போ இப்போ மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் எங்களுக்கு இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.37 வரைக்கும் எங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 0.51 வரைக்கும், தேர்ட் டார்கெட்டாக எங்களுக்கு வந்து 0.90 0.1.5 வரைக்கும் எங்களுக்கு வந்து தேர்ட் டார்கெட்டாக வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் இந்த பிளேஸ் RSI எனேபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு ஸ்டில் வந்து டிஸ்கவுண்ட் லெவலில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் லெவலில் தான் RSI இருக்குது. அதே மாதிரி டே சார்ட்டில் வந்து எங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் இப்போ டிஸ்கவுண்ட் லெவலுக்கு வந்துட்டு இருக்குது RSI. 4 சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் 4 சார்ட்டில் ஓவர் சோல்டு இருந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஃபால் ஆகிட்டு இருக்குது. அப்போ இப்போ என்ன செய்யணும் சொன்னால் இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து இந்த மூவ் தான் இப்போ இருந்து மார்க்கெட் மூவ் ஆகிற இந்த மூவ் தான் எங்களுக்கு ஒரு ஃபைனல் மூவாக மார்க்கெட்டில் பார்க்கப்படும். அப்போ இந்த ஃபைனல் மூவில் வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.